Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகி அத்தியாயம் 15. சக்கரைக்கு தோல்விதான். அவனும் தலை கீழாகத்தான் முயன்று பார்த்தான். படித்து மனப்பாடமாகியிருந்த ஷேக்ஸ்பியர் வரிகளை அனைத்தையும் நினைவுபடுத்திக் கொண்டான். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கவி என்ன கூறியிருப்பார் என்று தெரியவில்லை. அடையாறு கலிவரதனின் பங்களாவில் பாழடைந்து கிடந்த அவுட் ஹவுஸுக்கு பக்கத்து குடிசையில் இருந்த வேலைக்கார கிழவி தாயை கிளப்பி பொன்னடியிடம் அனுப்பியாகிவிட்டது. அம்பிகாவின் குட்டு அம்பலமாகிவிட்டது என்ற பொய் செய்தியை தாங்கிய தினசரித்தாளுடன் கிழவி உள்ளே போயிருக்கிறாள். அதிகாலை நேரம், மணி 8க்குள் தான் இருக்கும். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு ஓசைப்படாமல் அந்த கிழவியின் பின்னாலேயே நடந்த சக்கரை இதே சூழ்நிலையை ஷேக்ஸ்பியர் கற்பனை செய்திருந்தாரானால் என்ன பாடியிருப்பார் ஊகிக்க முயன்றதில் ஆச்சரியமில்லை. அவனுடைய எண்ணம் சட்டென்று நின்றது. உள்ளே இருந்து வந்த ஒரு உற்சாகமான குரலினால், சபாஷ் சபாஷ் என்று கூவிக்கொண்டிருந்தவன் பொன்னடிதான். பாட்டி, உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லியிருந்தானே, அந்த ஆர்டர் கூட கேன்சல் பண்ணிட்டேன். போ, அப்படி ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். சக்கரை எட்டி பார்த்தான். பக்கா ரவுடியின் தோற்றம் கொண்டவனான பொன்னடியின் முகத்தில் இணக்கமும் புன்னகையும் பரவியிருந்தன. தினசரி தாளை கண்ணாலே விழுங்கி விடுகிறவன் போல ஆவலுடன் திரும்ப திரும்ப பார்த்தவாறு இருந்தான். வாய்விட்டும் மனசுக்குள்ளும் அந்த செய்தியை படித்து பழித்து மகிழ்ந்தான். சக்கரை தொண்டையை கனைத்து கொண்டான். மனிதன் செய்யும் தீமை அவன் மரித்த பின்னும் உயிர் வாழ்கிறது, அவன் செய்யும் நன்மை அவன் எலும்புடன் புதைந்து விடுகிறதே என்று ஷேக்ஸ்பியர் புலம்பியது உண்மையாயிருக்குமானால் பொன்னடி, நீ பயந்து கொண்டே இருந்தது நியாயம்தான். தர்பாரில் நுழையும் சக்கரவர்த்தியைப் போல உரிமையுடனும் மிடுக்குடனும் பிரவேசிக்கும் அந்த சோடாவட்டி மூக்கு கண்ணாடிக்காரனை திகைப்புடன் பார்த்தான் பொன்னடி. மறுவினாடி திகைப்பு நீங்கி கோபம் எழுந்தது அவன் உள்ளத்தில். தான் இத்தனை நேரமும் அனுபவித்தது அற்ப சந்தோஷம்தான் என்பது சக்கரை சொல்லாமலே புரிந்துவிட்டது அவனுக்கு. தன்னை இந்த ஆள் முட்டால் அடித்து விட்டான் என்பதை உணர்ந்ததும் அவன் கண்கள் சிவந்தன. யார் நீ, எங்கேருந்து வர்ற என்று உருமிக்கொண்டே சக்கரை மீது பாய வந்தான். தாயி பாவம் இந்த திடீர் திருப்பத்தை எதிர்பார்க்கவே இல்லை. முதலில் அவள் பயந்து கொண்டு தான் வந்திருந்தாள். ஆனால் சக்கரை கொடுத்த தைரியம் அவளை சிறிது தெம்புபடுத்தி இருந்தது. பொன்னடியிடம் வந்து அவன் தினசரியை பார்த்ததும் காட்டிய சந்தோஷம் அந்த கிழவியின் அச்சத்தை போக்கி அப்பாடா என்ற ஆறுதலை ஏற்படுத்தியிருந்த சமயத்தில் மறுபடியும் மேலே ஒரு புரட்சி. அவளால் விளங்கி கொள்ள முடியாததால் பரிதாபமாக, இவர்தானுங்க இந்த காகிதத்தை கொடுத்தவர் என்று குரல் நடுங்க கூறினாள். சக்கரை புன்னகையுடன் ஒரு மோடா மீது அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டார். நான் பொம்பையிலிருந்து வந்திருக்கும் மனத்துவ நிபுணர், பேரு சக்கரை. மறுபிறவி என்று அம்பிகா சொல்வதெல்லாம் முதல் நம்பர் புரட்டு என்று நிரூபிப்பது என் வருகையின் குறிக்கோள் என்று தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொண்டான். பொன்னடி தன் இருக்கை நின்றும் எழுந்து கொண்டு அடிமேல் அடி வைத்து சக்கரை நெருங்கினான். விழிகளை அசைக்காது உற்று பார்த்தான். அம்பிகாவின் எதிரி என்ற முறையில் சக்கரையின் விஜயத்தை அவன் வரவேற்றாலும் தந்திரமாக ஒரு தினசரியை தயார் பண்ணியவன் என்ற வகையில் சக்கரையின் மீது சந்தேகமே அதிகரித்தது அவனுக்கு. கிழவி, நீ போ என்று முதலில் தாயை விரட்டி விட்டான். தலை தப்பியது முன்னோர் புண்ணியம் என்றவள் போல வேலைக்கார கிழவி வெளியேறினால் வேகமாக. உன்னிடம் எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு என்று முறைப்பாகவே பேசினான் பொன்னடி. சந்தேகத்தை போல துரோகி கிடையாது என்று ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு. சக்கரை மூக்கு கண்ணாடியை ஷர்ட்டின் நுனியினால் துடைத்து கொண்டான். லெக்சர் அப்படி அடித்தாலாம் என்ன பயமுறுத்த முடியாது என்ற பொன்னடி தாயை கொடுத்த தினசரித்தாளை அவன் முகத்திரையை நீட்டினான். இதில் போட்டிருக்கிற செய்தி உண்மையா பொய்யா? அம்பிகா தான் செய்தது மோசடியில் ஒப்புக்கொண்டதாக வந்திருக்கிறது, இது நிஜமா? போய் சுத்த போய், நான் தயாரித்தது உனக்காக என்றார் சக்கரை அழுத்தம் திருத்தமாக. எனக்காக தயாரித்தியா? ஆமாம், உனக்காக தான். இதை பார்த்ததும் நீ வருத்தப்படுறியா சந்தோஷப்படுறியா என்று கவனிப்பதற்காக திட்டமிட்ட. நீ ஆனந்தத்துடன் துள்ளுன. ஆகவே உன்னை பற்றி நான் ஊகித்து வச்சதெல்லாம் கரெக்டானு நிச்சயப்படுத்திட்டேன். சாதாரண மிரட்டல்களுக்கெல்லாம் அஞ்சுகிறவன் அல்ல சக்கரை என்று பொன்னடி புரிந்து கொண்டான். என்ன யூகித்து வைத்திருக்கிற, என்ன நிச்சயப்படுத்தி கொண்ட, சொல்ல கேட்போம் என்று கிண்டலில் தன் உதறலை மறைத்து கொண்டு என்றான். நிஜமாகவே அம்பிகா தேவகியின் மறுபிறவியாக இருந்தால் உன் தலைக்கு ஆபத்தாயிற்று, நீ நடுங்கி செத்துக்கிட்டு இருந்த. அப்படி இல்லை, அம்பிகா வெறும் ஏமாற்றுதான்னு பத்திரிகையில் படித்ததும் 50 சாம்ராஜ்யம் பிடித்த மாதிரி மகிழ்ச்சி ஏற்பட்டது உனக்கு உண்டா இல்லையா? கிடையவே கிடையாது என்று பொன்னடி மறுத்த வேகமே காட்டிவிட்டது சக்கரை சொல்வது உண்மைதான் என்பதை. அம்பிகா நிஜமாகவே தேவகியாக இருந்தால் எனக்கு என்ன ஆபத்து? அப்படி இல்லாவிட்டால் தான் என்ன சந்தோஷம் என்றான் வீராப்பாக. சொல்லட்டுமா? தாராளமா.
கையிலே வைத்திருந்த மூக்கு கண்ணாடியை மீண்டும் மாட்டிக்கொண்டான் சர்க்கரை. அவன் கூர்மையாகவும் கோவையாகவும் பேச வேண்டும் என்றால் அந்த மூக்கு கண்ணாடி இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும் என்று பல காலம் முன்பே அவன் கண்டிருந்த உண்மை. முதல்ல இருந்து சொல்லிட்டு வரேன். ஒவ்வொன்றுக்கும் உண்டு இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. நான் தப்பாக சொல்லும்போது மட்டும், அதாவது நான் தப்பாக சொல்வதாக தோன்றினா மட்டும் இல்லைன்னு மறுத்துரு, போதும். ஏளனமாக பொன்னடி தலையாட்டினான். சர்க்கரை ஆரம்பித்தார். தேவகியும் கலிவர்தனும் கல்யாணம் செய்து கொள்வதற்கு முன்பிருந்த நீ கலிவர்தனன் இணை பிரியாத தோழனாக இருந்து வருகிறாய் இல்லையா? கலிவர்தனும் நீயும் அரிச்சபடி முதல் சேர்ந்து படித்தவங்க. கலிவர்தன் பணக்கார வீட்டு பிள்ளை, பாவம், நீ பரம ஏழை. அவன் நோஞ்சா, நீ பலசாலி. அவனுக்கு அடாவடி வராது, உனக்கு வரும். அவனுக்கு படிப்பு வரும், உனக்கு வராது. ஆக இப்படி ஒருவருக்கொருவர் இட்டு நிரப்பக்கூடிய பள்ளங்களை நிறைய இருந்ததால் உங்கள் 2 பேருக்கும் பலமான சிநேகிதம் வளர்ந்துடுச்சு. ஹைஸ்கூலில் நீ ஓரோரு வகுப்பு தங்கி தங்கி முன்னேறின. அவன் கிடுகிடுன்னு போயிட்டான். ஆனாலும் கூட அவனுக்கு நீ தான் அடியாள். எங்கே யார் அவனோட சண்டை போட்டாலும் நீ முன்னில் நின்று கலிவர்தன் பகைவர்களை விரட்டி அடிப்ப. கொஞ்ச நாளில் அவனுடைய சாது இயல்பும் போயிடுச்சு. நீ இருக்கிற தைரியத்தில் ஊர்வம்புகளை வரவழைச்சி கொண்டான். படிப்பு குறைஞ்சு ரவுடித்தனம் அதிகமாயிடுச்சு. உனக்கு அது வசதியாகவே இருந்ததால் தட்டி கொடுத்து வளர்த்த அவனுடைய காலித்தனங்களை. பொன்னடி குறுக்கிட்டு, அவரை பற்றி மரியாதையாகவே பேசு என்றான். நீ அவரிடம் வச்சிருக்கிற மரியாதைக்கு என்னுடையது குறைந்து விடாது, கவலைப்படாத என்று சிரித்தவாறு மொழிந்த சர்க்கரை தொடர்ந்தான். பெரியவனானதும் கலிவர்தன் கைக்கு சொத்தும் அதிகாரமும் வந்தன. நீயும் கூடவே அவனுடைய செக்ரட்டரின்னு ஒட்டிக்கொட்ட. அவர் தான் வருந்தி வருந்தி கூப்பிட்டாரு. எப்படியானா என்ன, உன் காட்டில் மழை சக்க போட்டது கொடுங்காலோர் முத்தமிட்டு கொண்டார்களானால் அது அஞ்ச வேண்டிய காலம் என்று ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி நீங்கள் இருவரும் சேர்ந்தது மற்றவர்களுக்கு ஆபத்தாயிற்று. ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான். வக்கீலை பார்க்குறேன் என்று ஒரு நாள் வெளியூர் போனான் கலிவர்தன். உன்னை விட்டுட்டு தனியே போன அந்த சந்தர்ப்பம் பார்த்து அவனை காதல் நோய் பிடிச்சிக்கிட்டு. அது உனக்கே தெரியாது. 6 மாதம் வர. உனக்கு மட்டும் தெரியுமாக்கா என்று ரோஷமாக கேட்டான் பொன்னடி. நானும் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு எறும்பு மண் சேகரிக்கிற மாதிரி தான் இந்த வரலாற்றையெல்லாம் சேகரித்தேன் என்று சர்க்கரை ஒப்புக்கொண்டான். மேலக்கேடு, காதல் நோய் வளர்ந்த 6 மாத காலத்துக்கு அடிக்கடி உன்னை விட்டு விட்டு தனியே போவதும் வருவதுமாயிருந்தான் கலிவர்தன். கடைசியில் ஒரு நாள் திடீரென்று தேவகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து விட்டான். எப்படி இருக்கும் உனக்கு? எப்படி இருக்கும்? எனக்கும் சந்தோஷம்தான். ஊதட்டில் ஈரம் படாமல் பேசுறிய என்று சிரித்தான் சர்க்கரை. உனக்கு ரத்தம் கொதிக்கிறதுன்னு சொன்னால் ரொம்ப குறைஞ்சு பேசியதாக இருக்கும். உன் உரிமைகளை அபகரிக்க வந்த அந்த திடீர் எஜமானியை நீ மனதார வெறுத்த. வந்தவ கெட்டிக்காரியாகவும் கண்டிப்புக்காரியாகவும் நேர்மையானவளாகவும் இருக்கவே உனக்கு இரட்டிப்பு சங்கடமாயிடுச்சு. நீ புகழற அளவுக்கு ஒன்றும் அவள் இருந்துடல என்று பொன்னடி மறுத்தான். அவனை பொருட்படுத்தவில்லை சர்க்கரை. நல்ல வேளை கலிவர்தன் உன் பங்கில் இருந்தான். தேவகி உன்னை ஒரேடியாக விரட்டி விடாதபடி பாதுகாத்து கொண்டே இருந்தான். அதுதான் சாக்குன்னு நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக கலிவர்தனை தேவகியிடமிருந்து பிரிப்பதற்கு வழிகள் ஏற்பாடு பண்ணின. அவனுக்கு மதுபானத்தில் ருசி உண்டு பண்ணின. ஒரு நாளும் இல்லை, என்றைக்குமே அவன் குடியாரந்தான். சரி, அவனுக்கு இருந்த ருசியை அதிகப்படுத்தினேன்னு வச்சுக்கொள்ள. தாறுமாறாக பணம் செலவழிக்க வச்ச, கண்ட இடத்துல கடன் வாங்க பண்ண. மொத்த பலன் என்னவென்றால் கணவனுக்கும் மனைவிக்கும் மனவேற்றுமை ஏற்பட்டு விட்டது. எஜமானி அம்மாவின் முரட்டு பிடிவாதத்துக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்படி. சரி இருக்கட்டும். அவளுடைய மஞ்சக்காணி சொத்தை கலிவர்தன் கேட்க போய் அவள் மறுக்க கடைசியில் தனியே போய் இருக்க ஆரம்பித்தான். நீ மறுபக்கம் கலிவர்தனுக்கு தூவம் போட்டுக்கிட்டே இருந்த. ஒரு நாள் குடிபோதையோ வெறும் ஆத்திரமோ தேவகியை தீர்த்து விடுறதுன்னு அவன் தீர்மானித்தான். அவள் குடியிருந்த அவுட் ஹவுஸுக்கு தீ வச்சது. சர்க்கரை பொன்னடியின் முகத்தை பார்த்தான். பிரேதம் போல விழுத்திருந்தது அது. சர்க்கரையின் பேச்சை மறுக்கவும் முடியாமல் ஏற்கவும் இயலாமல் அவன் விழிகள் நிலைகுத்தி நின்றன. தீ வச்சது இதோ இந்த கரங்கள் தான் என்று பொன்னடியின் கரங்களை பற்றி கிண்டலாக கண்ணில் ஒற்றிக்கொண்டான் சர்க்கரை. ஒரே உதறலில் தன் கையை உதறிக்கொண்டான் பொன்னடி. பொய் பொய், அந்த காரியத்தை நான் செய்யலை. கலிவர்தன் தான் செய்தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், பாவம் கலிவர்தனும் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறதால நீ சொல்கிறபடியெல்லாம் ஆடுறான். குடிமயக்கத்தில் என்ன செய்தோம்னு அவனுக்கே தெரியாது. நள்ளிரவு நேரம் ஊருக்கு வெளியே யாரும் இல்லாத பொட்ட காடு. தீயணைப்பு படம் வருவதற்குள்ள டஜன் மாளிகைகள் சாம்பலாயிருமே. அந்த தைரியத்தில் நீ காரியத்தை முடித்த. சாட்சி இல்லாததால் பழிய சுலபமாக கலிவர்தன் மீது போட்டுட்ட. அவனும் அதை நம்பி பயந்துட்டுருக்கான். நீயும் இன்னைக்கு வரைக்கும் சௌக்கியமாக இருக்கிற. இல்லை இல்லை, பொன்னடி முனகி கொண்டிருந்தான் ஈனஸ்வரத்தில். போகட்டும், விட்டு தள்ளு என்றான் சர்க்கரை. இப்போது உன் பயம் என்னன்னு சொல்லிடுற. தீயில இறந்து போன தேவகிக்கு தெரியும் தன்னை கொன்றவன் உண்மையில் நீதான் என்று. அப்படியானால் இந்த பிறவியில் அம்பிகாவாக வந்திருப்பவளுக்கும் அது தெரியும். ஆகவே எப்பாடுபட்டாவது அம்பிகாவை தீர்த்து விட வேண்டும் என்று நீ பார்க்குற.
கலிவரதனுக்கும் உன்னைப் போலவே பயந்தான். ஆனால் மஞ்சக்காணி நகைகளை ஒளித்து வைத்திருக்கிற இடத்தை அவள் காட்டிவிட்டால் பிறகு தீர்த்து விடலாம் என்பது அவன் எண்ணம். நீயோ நகைகளை அம்பிகாவை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் என்று கதை கட்டி சும்மாவான ஒரு பள்ளத்தை காட்டியிருக்கிற கலிவரதனுக்கு. மறுபுறம் எதற்கும் நகைகள் நிஜமாகவே கிடைக்கிறதா பார்ப்போன்னு ரகசியமாக தோட்டத்தை கொட்டும் இருக்கிறார். பொன்னடியின் முகத்தில் ரத்தமெல்லாம் சுண்டிவிட்டது. சக்கரை இத்தனை விவரங்கள் தெரிந்து வைத்திருப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவனால் நம்பவும் முடியவில்லை. பயப்படாத, நான் இருக்கேன் என்று அவன் முதுகில் தட்டி கொடுத்தான் சக்கரை. எனக்கும் உனக்கும் நோக்கம் ஒன்று தான். அம்பிகா செத்தார் என்ன, வெறும் ஏமாற்றுக்காரின் வெளிப்பட்டா என்ன? நான் அந்த இரண்டாவது காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். அதற்கு கலிவரதன் ஒத்துழைப்பு வேண்டும். கலிவரதனை பிடிக்கிறதென்றால் உன் தயவு தேவை இல்லையா? நான் என்ன செய்யணும்? ஓ எஜமானனை நான் பார்க்கணும். அழைச்சி போங்க. எங்கே விழுந்து கிடக்கிறானோ என்றபடி முன்னே நடந்தான் பொன்னடி. எங்கேயான விஸ்கி நாத்தம் அடித்தா நெல்லு, சுற்று வட்டாரத்தில் இருப்பான். சர்க்கரையிடம் சக்கையாய் மாட்டிக்கொண்டோமே என்ற வெறுப்பும் கசப்பும் எங்கெல்லாமோ பாய்ந்தன. ஒட்டடையும் இருட்டும் வௌவாலும் தூசியும் நிரம்பியிருந்த அந்த பங்களாவினுள் அவர்கள் அதிகம் தேடி சிரமப்பட தேவை இருக்கவில்லை. தோட்டத்தை பார்த்தார் போல் இருந்த ஒரு ஜன்னலின் விளிம்பில் தொற்றினார் போல் உட்கார்ந்திருந்தான் கலிவரதன், கோப்பையும் கையுமாக. யாராவன், போங்கடா போங்க, கிட்ட வராத, ஆனந்தத்தை கொலைக்காத என்று சீரிடான் அவன். காலடி யோசை நெருங்கியது. நாதா சக்கரை, உனக்கு மாமனார் வீட்டு வழி உறவு என்று கூறி அவன் அருகிலேயே சக்கரை உட்கார்ந்து கொண்டான். தேவகி என் ஊர் தான். அநியாயமாக தீ விபத்தில் செத்துட்டாலாமே, எனக்கு தெரியவே தெரியாது. எங்கேயோ அக்கறை சீமையெல்லாம் சுற்றிட்டு போன மாதம்தான் வந்த தேவகி. கைக்குட்டையினால் கண்ணை துடைத்து கொண்டான் அவன். யார் சொன்னது என்று உடனே பொங்கி எழுந்தான் கலிவரதன். தேவகி செத்து போவே மாட்டேன். அம்பிகாங்கிற பேரெல்லாம் மறுபடியும் வந்துட்டாளாக்கும். ஐயோ என்று சக்கரை தலையில் அடித்து கொண்டான். அதெல்லாம் சுத்த ஃப்ராடு கலிவரதன், நீ நம்பலாமா? அந்த அம்பிகா பக்க பித்தலாட்டக்காரிங்களை நிரூபித்து காட்டுறேன், பார்க்குறியா? மிரள விழித்தான் கலிவரதன். எப்படி பண்ணுவத? எல்லாம் ஒத்துழைப்போடு தான். உனக்கு தேவைக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய ரொம்ப அந்தரங்கமான விஷயம் என்று சொல்லு. அதை இந்த அம்பிகாவும் அறிந்திருக்கிறாளான்னு பரீட்சித்தா உடைஞ்சிருது குட்டு. எனக்கும் தேவகிக்கும் அந்தரங்கமானது. கையில் மதுக்கிண்ணத்துடன் குளறிக்கொண்டே தடுமாறிக்கொண்டே நடந்தான் கலிவரதன். சர்க்கரையும் பொன்னடியும் அவனை பேசாமல் பின்தொடர்ந்து சென்றார்கள். தடால் என்று ஓரிடத்தில் உட்கார்ந்து விட்டான் கலிவரதன். குழந்தை போல விசிக்கலானான் உடனேயே. அவன் அமர்ந்த இடத்தில் உயர் ஜாதி மரத்தில் செய்யப்பட்ட வேலைப்பாடமைந்த தொட்டில் ஒன்று இருந்தது, 2 அங்குல உயரத்துக்கு தூசியுடன். தேவகே எத்தனை ஆசைப்பட்டா குழந்தை வேண்டும்னு கலிவரதன் விம்பினான். மைசூருக்கு போயிருந்தபோது இது வேணும்னு பிடிவாதம் பிடிச்சு 750 ரூபாய் வேலை. ஆனால் குழந்தையும் பிறக்கல, அவளும் இதில் விட்டு தாளாட்டலை. உற்சாகமாக கையை சொடுக்கினான் சக்கரை. பொன்னடி புருவத்தை உயர்த்தினான். யோசனை தோன்றிவிட்டது என்றான் சக்கரை. என்ன, ஒரு குழந்தையை படைக்க வேண்டித்தான், பிறவாத குழந்தை என்றான் சக்கரை வெற்றியின் உற்சாகத்துடன். தொடரும்.